அவர்களே, வீரமங்கை வேலுநாச்சியாரும் கள்ளர் படைப்பற்றும் அதை பற்றிய சிறு தொகுப்பு உங்கள் பார்வைக்காக. 1772 சிவகங்கை சீமை நவாப் தலைமையில் ஆங்கிலேயர் கையில் நாட்டை இழந்தார் நாம் போற்றுதலுக்குரிய பாட்டி வீரமங்கை வேலுநாச்சியார். நாட்டை இழந்த பாட்டி வீரமங்கை வேலுநாச்சியாரும் அவர் தம் பெண் குழந்தைகளுடனும் வீர வேங்கை சின்னமருது பாண்டியனாருடனும் திண்டுக்கல்லில் உள்ள விருப்பாச்சி பாளையத்தில் கள்ளர் தலைவருடன் அடைக்கலம் அடைகின்றார். அப்படி அவர் தஞ்சம் அடைந்த பாட்டி வீரமங்கையால் நாட்டை மீட்காமல் உறக்கமின்றி கள்ளர் படை தலைவருடன் ஆங்கிலேயர்களுக்கும் நவாப்பிற்கும் எதிராக அவ்வப்போது கிளர்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார். சிவகங்கை ராஜ பிரதானியான தாண்டவராய பிள்ளையிடம் சொல்லி ஹைதர் அலிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். 8/12/1772 அந்த கடிதத்தில் ஆற்காடு நவாப் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை சீமையும் ஆக்கிரமித்து அழிவை ஏற்படுத்துகின்றார். நான் இங்கு கள்ளர் தலைவருடன் சேர்ந்து அவ்வப்போது கிளர்ச்சியில் ஈடுபட்டு வருகிறேன். நீங்கள் எனக்கு படை உதவி அளித்து உதவ வேண்டும் என மைசூர் சிங்கத்திற்கு கடிதம் எழுதுகிறார். மேலும் ராஜ பிரதானி தாண்டவராய பிள்ளை சிவகங்கை கள்ளர் நாட்டார்களுக்கு ஒரு ஓலை அனுப்பி சிவகங்கை மீட்கும் பணியில் இறங்குகிறார். பாட்டி வேலுநாச்சியாருக்கு பிரதானி அவர்கள் போற்றுதலுக்குரிய தொண்டைமானார் பூமியில் உள்ள பாய்குடியில் தங்கி சிவகங்கையில் நடவடிக்கைகளை பற்றி கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் தஞ்சை மராட்டியரும் தொண்டைமானாரும் படை உதவியும் பொருள் உதவியும் தர சம்மதித்துள்ளனர். மேலும் இங்கு ஹைதர் அலியின் படையும் வரவிருக்கிறது. இதை பயன்படுத்தி நாம் சிவகங்கையை ராமநாதபுரத்தையும் மீட்கலாம் என எழுதுகிறார். கள்ளர் பெருமகனார் தொண்டைமானாரை விமர்சிக்கும் முன் இதை சற்று உள்வாங்கி விமர்சனம் செய்ய கோருகிறேன். அக்காலத்தில் இருந்த ஒற்றுமை இன்று இல்லை என்பதை நினைக்கும் போது வேதனையாக உள்ளது. ஒவ்வொரு முறையும் உட்பிரிவு சண்டை வரும்போது ஒற்றுமை ஒற்றுமை என கொடிப்பிடிப்பதை விட அக்காலத்தில் நடந்த வரலாற்று சம்பவத்தை நேர்மையாக உட்பிரிவு பார்க்காமல் கட்டுரையாக வந்தால் இக்கால தலைமுறையினருக்கு ஒற்றுமை என்னவென்று புரியும். இதில் இன்னொரு சம்பவம் என்னவென்றால், சிவகங்கை சீமையை மீட்க வந்த மைசூர் சிங்கத்தின் படையும் கள்ளர் படைகளே கள்ளர் பற்ற வரலாற்றை மறைக்க மறைக்க உட்பிரிவு முதல் அதிகரிக்கத்தான் செய்யும். இந்த நேரத்தில் என் மனதில் என் எண்ணத்தில் ஓடுவதெல்லாம் வீரமங்கை பாட்டி வேலுநாச்சியார் தனது கணவனை இழந்து நாட்டை இழந்து தனது குழந்தைகளுடன் இன்னொரு நாட்டில் அடைக்கலம் அடைந்தாலும் அந்த வீர மரத்தியாரின் வீரமும் செருக்கும் வைராக்கியமும் கொஞ்சம் கூட குறையாமல் அந்த இடத்தில் உள்ள தனது இனத்தின் கள்ளர் பெருமக்களின் தலைவர்களை ஒன்று திரட்டி தனது நாட்டை மீட்ட வீரப்பேரரசி வீரமங்கை பாட்டி வேலுநாச்சியாரையும் கள்ளர் நாட்டு தலைவர்களையும் நான் என் வாழ்நாள் முழுவதும் நெஞ்சில் சுமக்க கடமைப்பட்டுள்ளேன். இன்றுள்ள நமது பெண் குழந்தைகளுக்கு இந்த வரலாற்றை கொண்டு செல்லுங்கள் எனது இரத்த சொந்தங்களே.